முதல்ல நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட. நான் தான் பாராட்டு விழா எடுக்கிறதா இருந்தேன். நான் இல்லைடா அரசு செய்து சரி சொல்லிட்டாரு, அதுக்கு இடையூறு செய்யணும்னு விட்டுட்டேன். ஆனால் நானும் எடுப்பேன். யார் எப்படி பாராட்டுறான்னு ஒரு தடவை பாருங்கள் நீங்களும். இப்போ 6 மாதத்துக்கு தேர்தல் வர்றதுனால முடிச்சிடுச்சு. அப்போ கேட்டேன். அப்புறம் அது இருக்குதுன்னொன்னே சரி அரசு செய்யும்போது அது பெருமைக்குரியது, அதில் போய் நம்ம தொல்லை பண்ண வேணாம். அதை செய்யாதவங்க இப்போ இன்னைக்கு பாராட்டு செஞ்சு அதை பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்கிறவங்க, அவர் பேரில் விருது கொடுக்குறோம்னு சொல்கிறவங்க அது செஞ்சுருக்கணும். மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் ஒரு நாட்டின் அடையாளமாவது கொண்டு போய் அங்கே நிறுத்திருக்கணும். எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் திராவிட கட்சிகள் கொடுத்துருக்கணும்ல. முற்போக்கு பேசினவங்க, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம்னு சமூக நீதியெல்லாம் பேசுனா நீங்கள் ஏன் கொடுக்கல? பதில் வச்சிருக்கீங்களா? அதனால அவங்க கொடுக்கும்போது நம்ம எதிர்க்க முடியல, வழி இல்லாமல் ஏற்கிறோம். நீங்கள் ஏன் செஞ்சுருக்கணும்? நீங்கள் காங்கிரஸ் எங்கள் ஐயா நடிகர் திலகத்து செஞ்சிச்சு. நீங்கள் எங்கள் அப்பா பாரதி ராஜா போன்ற கலைஞர்கள், அப்பா இளையராஜா போன்ற பெரும் மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் கௌரவிச்சிருக்கணும், பெருமைப்படுத்தியிருக்கணும். செய்யலை. வட இந்தியாவிலலாம் அவங்க ஹேமாலினி போன்றவர்களுக்கு, மற்ற அமிதாப் பச்சன் போன்றவங்களுக்கெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் அப்படி செய்யலையே. அப்போ பாரதிய ஜனதா செய்யுதுன்னா ஏன் செய்கிறாங்க நம்பி கேட்க முடியுமா? என்ன பசின்னு கேட்கும்போது திருடிட்டு ஒருத்தன் தட்டில் சோறு போட்டாலும் பசிக்கு சாப்பிட தான் சொல்லி திருடிட்டு வந்துட்டா அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. அதனால அதான் நீங்கள் எதுவும் காட்டினீங்களே, திரண்டிருக்காங்க, அது பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கூட்டம் அது வரும், கூட்டம் வரதானே செய்யும். ஒரு நடிகர் இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் இப்படி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு, சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்குது. கடைசியாக அவர் வரலை, அப்படியே போயிட்டார் பரமக்குடியோடன்னு இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது. அது வரும், அது வரும். இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. உருப்படாது. இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்களா சொல்லுங்க. நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்கிறவன கொலை பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு ஊடகம், இதுக்கு ஒரு முதலாளி. எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தேவைக்கு தான் வேலை செய்கிறீங்க, மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க. அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க. உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கு. மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை பயண பொன்விழா ஆணைப்பட்டி அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். பாராட்டு விழாவில் பேசிய கமல்ஹாசன், இளையராஜா தனக்கு அண்ணன் போன்றவர் என்றும் இருவருக்குமான 50 ஆண்டுகால உறவை எண்ணி மகிழ்வதாக தெரிவித்துள்ளார். மன்னிச்சுங்க, உனை இந்த உலகுக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி, மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி, மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி.